தமிழகத்தில் அதிக அளவு யானைகள் நடமாட்டம் உள்ள இடங்களில் ஒன்று கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி. காலப்போக்கில் யானைகளின் வழித்தடங்களில் கல்வி நிறுவனங்களும் ஆசிரமங்களும் கட்டப்பட்டதால் அவை தங்கள் பயண பாதையை மாற்றிக்கொண்டதாக மலை கிராம மக்கள் கூறுகின்றனர். அவங்க காடு விட்டு இருந்தாங்க, அங்க மேய்ஞ்சிட்டு இருந்ததுக்கோ. இன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடம் கட்டிட்டாங்க, இன்னைக்கெல்லாம் வீடு கட்டிட்டாங்க, பங்களா கட்டிட்டாங்க. இன்னைக்கு அதுக்கு வழியில மேயருக்கு, அதனால குடியானம் தலையில் ஓடுதுக்கோ. யானைகள் பாரம்பரியமாய் பயன்படுத்திய பாதைகளில் அமைக்கப்பட்டுள்ள கட்டடங்களை அகற்றுவதில் சிக்கல்கள் உள்ளதாக கூறுகின்றனர் வனத்துறையினர். யானை வழித்தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் போன்றவற்றை வந்து எல்லாமே பட்டாளன்ல இருக்கு, காட்டுக்குள்ள எதுவுமே இருக்கல. காட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதுல இருக்கிற தடுப்புகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்திருக்கோம். பட்டாளங்கள் இருக்கின்றதை வந்து நம்ம வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவா தான் திங்க் பண்ண முடியும். ஏன்னா வந்து அவங்களோட சொந்த உரிமை, சுய உரிமை. வேறு வழியின்றி மலை கிராமங்களுக்குள் வரும் காட்டு யானைகள் கண்ணில் படுபவர்களை எல்லாம் தாக்குவதாக கூறுகின்றனர் பாதிப்புக்குள்ளாகும் மக்கள். கோவை பெரியநாயக்கன் வனச்சரகங்களில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் யானை தாக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் காட்டு யானைகள் புகுவதும் பிறகு வனத்துறையினர் அவற்றை விரட்டுவதும் வாடிக்கையான நிகழ்வாக இங்கு மாறியுள்ளது. இனியும் தாமதிக்காமல் இந்த பிரச்சினைக்கு அரசு நிர்வாகம் விரைவான தீர்வினை காண வேண்டும் என்கின்றனர் மலைவாழ் கிராம மக்கள். கொண்டு வந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வனத்துறை அறிவிப்புட்டுக்கிறாங்க, நைட் டைம்ல யாரும் மத்திக்கு வெளியே போகாதீங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் யான் ஒன்றும் வரலைங்க. இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. இப்ப 10 நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. நிரந்தர தீர்வு கிடையாது. இதுக்கு நிரந்தர தீர்வு கண்டிப்பா வேணும். மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் யானைகள் வருவதை தடுப்பதற்காக யானைகள் தடுப்பு அகழி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக வனத்துறையினர் கூறுகின்றனர். ஏற்கனவே நம்ம 105 கிலோமீட்டருக்கு யானை தடுப்பு அகழிகள் அமைச்சிருக்கோம். அதை மீதியும் இந்த நிதியாண்டில் மீதி ஒரு 130 கிலோமீட்டர் அளவிற்கு யானை தடுப்பு அகழி அமைப்பதற்கு அரசிடமிருந்து ஆணை எதிர்பார்க்கப்படுகிறது. அது மாண்புமிகு தமிழக முதல்வர் பட்ஜெட்ல அறிவிச்ச திட்டம். அது அரசாணை இன்னும் 1 தினங்களில் வெளிவரும். வந்துச்சுன்னா இன்னும் ஒரு மாசத்துல அந்த மீதி இருக்கிற இடங்களிலும் முக்கியமா யானைகள் கிராஸ் பண்ற இடத்துல நம்ம யானை தடுப்பு அகழி அமைஞ்சா நிலைமை கட்டுக்குள்ள வரும். மனிதர்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் யானைகள் வருவதற்கு வனங்கள் நாளுக்கு நாள் அழிக்கப்பட்டு வருவதும் ஒரு காரணமாக கருதப்படுகிறது. இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படாவிட்டால் விலை மதிப்பற்ற மனித உயிர்கள் பலியாவதை யாரும் தடுக்க இயலாது. புதிய தலைமுறைக்காக கோவை செய்தியாளர் சுதீஷ் மற்றும் முருகனுடன் பெலிக்ஸ் கமல்ராஜ்.